எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின ரெடிமேட் பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஊற வச்சு திரிச்ச மாவாக இருந்தாலும் சரி, 3 கப் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, எவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்துட்டு அதில் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டியாக மாவு பதத்துக்கு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. இப்படி பிசைஞ்சிட்டு உடனே நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு உருட்டி வச்சிட வேண்டியதான். இதை ஒரு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம இப்போ உருட்டி வைக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி மாவை உருட்டிக்கோங்க. இப்படி ஒரு சின்ன சைஸ் பாலாக எடுத்துகிட்டு அது கையாலே லைட்டாக உருட்டினாலே போகும். கொஞ்சம் வேணால் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஃபுல் மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அப்படி உருட்டிக்கலாம். ரவுண்டாகவும் சரி, இல்லைன்னா நீளமாக கூட ஒரு இந்த சிலிண்டர் ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உருட்டி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இதை இனிமேல் நம்ம ஆவியில் அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுக்கணும். உங்ககிட்ட என்ன இட்லி பாத்திரம் இருக்கோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ இட்லி பாத்திரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோத்துலேயும் வச்சுருங்க. இப்படி நான் ஃபுல்லாகவே 3 தட்டுலையுமே நான் உருட்டி வச்சுட்டேன். இனிமேல் தண்ணி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்த மாவெல்லாம் அப்படியே அந்த இட்லி சட்டியை அப்படியே வச்சிட வேண்டியதான். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது சைடில் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சிட்டு இருக்கும்போதே கொதிக்கணும். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அங்கே நம்ம வேக வச்சுருந்த மாவும் தயாராக இருக்கும். கொழுக்கட்டையும் அது ரெடியானதும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் தூவிடலாம் வாசனைக்காக. கிளறி விட்டுக்கோங்க. வேணும்னா இதில் கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இன்னும் ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா வேண்டாம். இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு நல்லாவே வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக ஆறின உடனே கை பொறுக்கிற சூட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒன்றுமே ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்து நம்ம பாலில் போட்டுற வேண்டியதான். இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா வத்தி கெட்டியாக வரணுன்ற மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இல்லை இந்த ஸ்டேஜ் போதும், இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இதிலேயே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராகவே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.